குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஃபயர். இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு தயாரிப்பாளர், இயக்குனர் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு இந்த நேரத்துல பாராட்டுக்களை தெரிவிக்க முடியாது. தமிழ் திரைப்படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் தமிழ்ல டைட்டில் வைக்கும்படி அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்க தமிழ்ல படம் எடுத்தீங்கன்னா தமிழ்ல டைட்டில் வைங்க, மலையாளத்துல படம் எடுத்தீங்கன்னா மலையாளத்துல டைட்டில் வைங்க, இங்கிலீஷில் படம் எடுத்தீங்கன்னா இங்கிலீஷில் டைட்டில் வைங்க. இந்த ஃபயருங்கிற டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1995 ஆண்டுன்னு நினைக்கிறேன், நந்திதா தாஸ் நடித்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அது வேற கதை. இது ஃபயர்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட திரை விமர்சனம் பார்க்கறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள், உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்கள். இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் ஃபயர். எழுத்து இயக்கம் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்கே. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல தயாரிப்பாளர். இவர் தான் அந்த படத்துக்கு கதை, திரைக்கதை எழுதி இயக்கியிருக்காரு. வசனம் எஸ்கே ஜீவா. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூப் பார்த்துடலாம். பாலாஜி முருகதாஸ், சாந்தினி தமிழரசன், ரச்சிதா மகாலட்சுமி, சாக்சி அகர்வால் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காரு. இயக்குனர், தயாரிப்பாளர் ஜேஎஸ்கேவும் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு. படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, காசின்னு ஒரு டாக்டர், பிசியோதெரபிஸ்ட் டாக்டர், அவரை காணாமன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த போலீஸ் அதிகாரியான ஜேஎஸ்கே இந்த விசாரணையை துரிதப்படுத்துறாரு. இந்த விசாரணையில சில பெண்கள் சம்பந்தப்பட்டிருக்கதா அவருக்கு சில விஷயங்கள், டேட்டாலாம் தகவல் கிடைக்குது. பெண்களை போய் விசாரணை பண்றாரு. அந்த டாக்டர் கிளினிக் போயிட்டு வந்த பெண்களை விசாரணை பண்ணும்போது சில விஷயங்கள், தகவல்லாம் கிடைக்குது. காணாம போன இந்த டாக்டர் காசி, பாலாஜி முருகதாஸ் கிடைச்சாரா இல்லையா, என்ன நடந்தது இந்த திரைக்கதையில, இது என்ன நடந்தது செகண்ட் ஹாப்ல அப்படிங்கிறது இந்த படத்தோட முழு நில திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு, சினிமாட்டோகிராபி, அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசை, டிகே அவர்களுடைய படத்தோட பின்னணி இசை தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் கதை தான். சாதாரணமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் கதையை மியூசிக்ல மியூசிக் டைரக்டர் மெருகேற்றிருக்காரு. படத்தோட வசனங்கள், ஒரு சில வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. எஸ்கே ஜீவா அவர்களுடைய ஒரு சில வசனங்கள் நல்லா இருக்கு. இந்த போலீஸ் அதிகாரியா நடிச்ச ஜேஎஸ்கே அவர்கள், அவருடைய நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதாவது ஒரு அந்த சாதாரண ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி இருப்பாங்க, அதாவது உண்மையான போலீஸ்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமா இருக்கு. ரொம்ப பில்டப் எல்லாம் பண்ணாம ரொம்ப யதார்த்தமா ஜேஎஸ்கே அவர் நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் ரச்சிதா மகாலட்சுமி, சாந்தினி தமிழரசன், சாக்சி அகர்வால், இவங்களுடைய கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா கூடுதல் பலமா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். இயக்குனர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, ஓவராலா பார்க்கும்போது, அதாவது பெண்களுக்கு இன்னைக்கு நாட்டுல பாதுகாப்பு இல்லை, பெண்களும் விழிப்புணர்வா இருக்கணும், பெண் பிள்ளைகளை பெத்த அம்மா அப்பா அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த, அந்த சோசியல் விஷயத்த, சமூக விஷயத்த இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் படம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதே தவிர, மற்றபடி நல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல திரைப்படம். சென்சார் போர்டில் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்குறாங்க. 18 வயசுக்கு மேற்பட்ட அம்மா அப்பா, 18 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து சில விஷயங்கள் கத்துக்கலாம். அதாவது நம்ம எப்படி விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்மளை சுத்தி இன்னைக்கு டிஜிட்டல் யுகமாகி போச்சு. எங்கிட்டு பார்த்தாலும் கேமரா, எங்கிட்டு பார்த்தாலும் செல்போனு, எங்கிட்டு பார்த்தாலும் கேமு. அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள், பெண் பிள்ளைகள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும். அம்மா அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும். அம்மா அப்பாவும் பெண் பிள்ளைகள் என்ன பண்றாங்க, எங்க போறாங்க வர்றாங்க, எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கணும். ஆண்களையும் அம்மா அப்பா கண்காணிக்கணும். ஏன்னா ஒரு ஆண் செய்யற தவறுனாலதான் பெண்கள் பலர் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களே டிவியில, சோசியல் மீடியால எல்லாத்துலயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல திரைப்படத்தை எடுத்த
இயக்குனர் தயாரிப்பாளர் JSK அவர்களுக்கு இந்த நேரத்துல வந்து குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டர்ல போய் பாருங்க. எல்லாருமேனா 18 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா சென்சார் போர்டில் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அதனால வந்து 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தாராளம் இந்த படத்தை பார்த்து சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம், விழிப்புணர்வோட இருக்கலாம். படம் வந்து ஓகே, ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்களை குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.